நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்குள் உறுதியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர் செய்கிற அற்புதங்கள் அநேகம், அவர் செய்கிற அடையாளங்கள் அநேகம், அவர் வழி நடத்துகிற விதங்கள் அநேகம். சொல்லப்போனால் கர்த்தர் நிறைய பாதையில் உங்களையும் என்னையும் நடத்துகிறார். நான்லாம் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அதில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே இருங்க, அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய நாட்களை பூரணப்படுத்துவார். சரியா? அதனால் இந்த வாரம் கர்த்தர் தாமே நம்மளோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் மூலமாய் வழங்கும் இந்த உருவாக்கும் நிகழ்ச்சி. சரியா? நல்ல செய்தியை கேளுங்க. நல்லா அதை ஒரு ட்ரிப்புக்கு இன்னும் 2 ட்ரிப் போட்டு பாருங்கள். இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் என் கூட என்ன பேசுகிறாரு, இந்த செய்தி மூலமாக கர்த்தர் என் கூட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி இந்த செய்தி நீங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி காண்பிப்பார். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அதன் மூலமாக கர்த்தர் இன்னும் உங்களை உருவாக்குவார், இன்னும் உங்களை நினைச்சுவார், பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஜாஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த ஊழியங்களை இன்னும் எல்கைகள் இன்னும் நிறைய ஊர்களுக்கு என்ன செய்யணும், இந்த செய்திகள்லாம் போகணும், நிறைய நாடுகளுக்கு போகணும். கர்த்தர் இவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கேட்கிற பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்குள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை, கிருபைகளை கர்த்தர் இன்னும் தந்து உங்களை பரிபூர்ண வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. சரி, இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம கடைசி வாரமாக செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் இந்த 9வது மாதத்திலும் இந்த கடைசி வாரத்திலும் அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மை நாங்கள் சேவிக்கும் பொழுது, உண்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீர் எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர். அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நன்மைகளும் கிருபைகளும் எங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய ஊழியங்களுக்கு, எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுவார். 9வது மாதத்தில் எத்தனை நாட்கள் நடத்தினார், ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தினார். எத்தனை ஆபத்துகள் வந்துச்சு, எத்தனை விபத்துகள் வந்துச்சு, எத்தனை மரணத்திற்கு ஏதுவான நோய்கள் வந்தது, எல்லாத்திலும் ஆண்டவர் பாதுகாத்தாரா? 9வது மாதத்தை முடிக்க போகிறாங்க. 2024 9வது மாதம் முடிய போகுது. இதுவரைக்கும் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் உங்களை தாங்குறார், இன்னும் உங்களை தாங்குவார். உங்களை இடையில விட்டுட்டு போகவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பெரியவர். சரி, செய்திகளை போவோம். நம்ம இந்த மாதம் ஒரு தலைப்பின் கீழே பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இயேசுவை மாத்திரம் ஆராதிச்சா என்ன நன்மை கிடைக்கும்? இயேசுவை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? இயேசப்ப மேலே விசுவாசமாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர் நமக்கு என்ன தருவார், நமக்கு எத்தனை நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவரை மாத்திரம் ஆராதிக்கணும், அவரை மாத்திரம் பிடித்து கொள்ளும் பொழுது அவர் தருகிற நன்மைகள். முதல் வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அவர் நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். 2வது, வியாதியை நமக்குள்ளே இருக்காது, எல்லா வியாதியும் எடுத்துருவார். 3வது, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அப்படி சொல்லுவேன், குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார்.
இன்றைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் அடுத்த பகுதி, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அவரை மாத்திரம் தேடினீங்கன்னா, அவர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவர் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு, அவர் கொடுக்குற மிகப்பெரிய, இது எப்படி சொல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதம் பூரணப்படுத்துகிற தேவன். ஆயுசு நாட்கள், உங்களுடைய வயசு பூரணமாக இருக்கும். இன்னும் எப்படி சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லணுமே, நல்லா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க, நல்லா தொழில் பார்க்குறாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல ஒரு குடும்பம் நல்லா அந்த ஊரில் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடம் வாங்குகிறாங்க, வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குகிறாங்க, நகைகள் வாங்குகிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க, இப்படி எல்லா சம்பவங்களும் அந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு. சரியா? அந்த குடும்பம் எதுக்கும் யார்கிட்டையும் போய் கையேந்தி நின்றதே கிடையாது. நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்ல தொழில் பார்க்குறாங்க, நல்லா கை நிறைய பணம் வச்சுருக்கிறாங்க, காரு பைக்கு வீடு எல்லாம் நல்லா வச்சுருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த வீட்டில் ஒரு 40 வயசு உள்ள ஒரு ஆம்பளையால், இல்லை 45 வயசில் ஒரு ஆம்பளையாலோ ஒரு பொம்பளையாலோ ஒரு ஆள், ஏதோ ஒரு ஆள் வியாதிப்பட்டு, இல்லை ஏதோ ஒரு ஆபத்தில் பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதோ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் அவங்க பல லட்சங்களுக்கு என்னத்தெல்லாமோ வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு, ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் சந்தோஷம் பேரும், சமாதானம் பேரும், நல்ல காரியம் நடக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வசனம் சொல்லுது, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தீங்கன்னா உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு வயசு 42 வயசு. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கு ஓட்டிகிட்டு போகும்பொழுது எதிரே வந்த பைக்கு நானும் மோதி ஒரு இரும்பு போஸ்ட்டில் நான் அடித்து கவுந்துட்டேன். இந்த முகத்தில், இந்த கையில், பின்னாடி முதுகுலலாம் அடிபட்டு. என்னை பார்த்தவங்களுக்கு நான் யாருன்னே தெரியல. இந்த முகம் அப்படி ரெண்டாக உடஞ்சிச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் முகமே ரெண்டாக உடஞ்சிட்டு. முகத்தை பார்த்தா தெரியல, ஏன்னா மூஞ்சி உடஞ்சி இதெல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. பார்த்தவங்க பார்த்து ஓடிட்டான், ஆள் செத்து போயிட்டான்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்தான், பார்த்து சேர்த்தாங்க ஆஸ்பத்திரியில். அப்போ நான் நல்லா சொல்லுவேன், இப்போ எனக்கு 42 வயசு ஆகுது. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆக்சிடெண்ட்டில் நான் செத்து போயிருப்பேன். செத்துட்டான் நினைச்சா போட்டு ஓடிட்டான் அந்த பையன். ஆனால் ஏசப்பா என்ன அதில் பாதுகாத்து எனக்கு சுகத்தை கொடுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நான் சின்ன வயசில் நான் மறித்து போகலை. அப்போ கல்யாணம் முடியலை, எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு பலனை கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, என்னுடைய ஆயுசு நாட்களில் கூட்டி வச்சிருக்கிறார். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் வாலிப நாட்களில் செத்து போயிருந்தேன்னா எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படி அழுதுருப்பாங்க, எத்தனை வருஷம் அழுதுருப்பாங்க. அந்த இழப்பை யாராலையும் சரி கட்ட முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இழப்பை எத்தனை லட்சம் கொடுத்து என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. நல்லா நான் பார்த்துருக்குறேன். நல்லா இருந்த குடும்பங்கள்லாம் அந்த வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டான்னா குடும்பமே பிரிஞ்சிடும். சொத்தை பிரிச்சுருவாங்க, இடங்களை பிரிச்சுருவாங்க, வீட்டை பிரிச்சுருவாங்க, நல்லா இருக்கிற தொழில் டவுன் ஆயிரும், நல்லா இருந்த ஃபேமிலி சின்ன பின்னமாக போயிடும். ஆனால் ஏசப்பாவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இடையிலலாம் சாக மாட்டோம். இடையிலலாம் ஆண்டவர் சாகவே விடமாட்டார். பிசாசு ஒரு பக்கம் நம்மளை விரட்டுவான். பிசாசு என்னன்னா செய்ததுக்கு பார்ப்பான். ஆனால் அவன் கொண்டு வரக்கூடிய ஆபத்துகள், விபத்துகளுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக்கிட்டே வரார். அது உங்களுக்கு தெரியுமா? நான் பார்க்குற வேலை மோசமான வேலை.
நான் பார்க்குற வேலை அவ்வளோ மோசமான வேலை. ஆனால் நான் பார்க்குற வேலையில் ஆண்டவனை ஒன்றாட்ட ஆண்டவனை பாதுகாத்துட்டே இருக்கார். நான் அழகாக சொல்லுவேன், நான் உணர்ந்து சொல்கிறேன், என்னை ஆண்டவர் பாதுகாத்துட்டே இருக்கார். என்ன மாத்திரம் இல்லை, என்னை நம்பி வண்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். நான் பஸ்ஸில் பார்க்குறேன், அந்த ரோட்டில் பார்க்குறேன், எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்கு தெரியுமா, எத்தனை விபத்துகள் நடக்கு தெரியுமா. பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எவ்வளோ வேகமாக போகிறாங்க, ரோட்டில் ஓரமாக போகிறவனை அடித்து தட்டிடுறாங்க. எத்தனை விபத்துகள், மரணங்கள், ரத்தம் அப்படி ரோட்டில் சிந்தி கிடக்கு, கை முறிஞ்சி கால் முறிஞ்சி மண்டை உடஞ்சி. நானே பஸ்ஸில் பார்த்துருக்கேன். வசனம் சொல்லுது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சும்மா 25 வயசில் ஆண்டவர் யாரும் சாக விட மாட்டார், 30 வயசில் சாக விட மாட்டார், 40 வயசில் சாக விட மாட்டார். நீங்கள் ஏசப்பாவை மாத்திரம் நம்பி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏசப்பாவை மாத்திரம் உறுதியாக பிடிச்சிருந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத இழப்பு வராது, தேவையில்லாத இறப்பு நிகழ்ச்சி வராது, தேவையில்லாத மரணம் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது, உங்கள் குடும்பத்தில் வரவே வராது. பூரண நாட்கள் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வாழ வைப்பார். நீங்கள் பார்ப்பீங்க. நான் உண்மையாக விசுவாசி நான் சொல்கிறேன், பூரண ஆயுசு நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உங்களை வைப்பார், கெதியாக வைப்பார். ஒத்த கால் இழுத்துக்கிட்டு ஒத்த கையை இழுத்துக்கிட்டு கண்ணு தெரியாமல் இப்படிலாம் இல்லை, நல்ல பலனோட நல்ல ஆரோக்கியத்தோட கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இதுக்கு காசு பணம்லாம் வேண்டாங்க. காசு பணத்தை வச்சுலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒத்த கை போனால் போனது தான். எத்தனை கோடி கொடுத்தா கையை நமுக்க முடியுமா? நமுக்க முடியாது. ஒத்த கண்ணு போனால் போனது தான். நீங்கள் ஏசப்பா நோக்கி பாருங்கள், அவரை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க, அவரை மாத்திரம் நம்பி இருங்க, அவருக்குள்ளே நீங்கள் வளருங்க. பூரா நாட்கள் கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாருக்கும் பலகீனம் வரத்தான் செய்யும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பலகீனத்தில் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய வேலையை பார்க்க கிருபை செய்வார். அந்த பலகீனத்தின் மத்தியில் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் நடத்துவார். உங்களை வச்சு தான் நடத்துவார், உங்களை வச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்துவார், உங்களை வச்சு தான் அவர் வேலைகளை செய்வார். நீங்கள் உங்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இழப்பு என்பது சாதாரணமான காரியம் இல்லை, இறப்பு என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு 70 வயசுக்கு மேலே 75 வயசுக்கு மேலே ஒரு ஆட்கள் இறந்து போகிறாங்கன்னா சரி ரைட், அவங்க வயசாகிட்டு முதுமை ஆகிட்டு அப்படிங்கலாம். ஆனால் 30 வயசு 25 வயசு 35 வயசு இதெல்லாம் பிசாசனம் கொண்டு வரக்கூடிய ஒரு வலை, பிசாசனம் கொண்டு வரக்கூடிய ஆபத்துக்கள், பிசாசனம் கொண்டு வரக்கூடிய இது ஒரு பெரிய ஒரு திட்டம். அந்த குடும்பத்தையும் நாசமாக்கிடுவான் பிசாஸ். அந்த குடும்பம் எலும்பமே விடாமல் ஆக்கிடுவான். அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் நடக்கூடாமல் பிசாஸ் ஆக்கிடுவான். ஆனால் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை தருவார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வட்டம் 8ஆம் வசனம். ஆபிராம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். ஆபிரகாம் 175 வயசு வரைக்கும் இருந்திருக்கார் ஆபிரகாம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணனம் போய் மரித்து தன் சனத்தாருடைய சேர்க்கப்பட்டான். 175 வயசு வரைக்கும் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். பூரணமாக சுகத்தோடு அவர் இருந்திருக்கிறார். பூரண ஆயுசில் பூரண சுகத்தோடு அவர் இருந்து மரித்தார் 175 வயசில். யோபு 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். யோபு எப்படிப்பட்டன்னு உங்களுக்கு தெரியும். யோபு ரொம்ப பிரச்சனையில் நோய்வாய்ப்பட்டு சாத்தானவன் அவனை சோதித்து
அவனுடைய பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. இது ஒரு பெரிய சரித்திரம். அப்படி இருந்த யோபுக்கு கர்த்தர் மறுபடியும் அவனை ஆசீர்வதிக்கிறார். யோபுக்கு ஆண்டவர் மறுபடியும் சுகத்தை கொடுக்குறார். சாத்தான் செய்த எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறாரு, அதுலேருந்து விடுதலை கொடுக்குறார். விடுதலை கொடுத்து யோபு 140 வருஷம் உயிரோடு இருக்கிறான். 4 தலைமுறை பார்க்கான். தன் பிள்ளைக்கு பிள்ளையை பார்த்து 4 தலைமுறை யோபு பார்க்குறார். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயது உள்ளவனாக இருந்து மரித்தான். 25 வயசுலையும் 30 வயசுலையும் 5 வயசுலையும் சில அவர் மரித்து போகலை. இன்னொருத்தரை பார்ப்போமா? ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமும் 9:16. ஆதியாகமம் 9:29. நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். நோவான்னு ஒரு தாத்தா இருந்தார். அவர் தான் பேலை செஞ்சார். அந்த பேலை செஞ்சு அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டு நோவா தாத்தா 950 வருஷம் இருந்தார். இன்னொரு ஆளை பார்ப்போம், மோசே. 127 வயசு. உபாகமம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 127 வயது இருந்தான். அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசையோடு கூட கர்த்தர் இருந்தாரா? சிநேகிதனை போல முகமுகமாக பேசினாரா? மோசையை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதம் செஞ்சாரா? மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரா? மோசையை கொண்டு பல அற்புதங்களை செஞ்சாரா? மோசை கூடவே கர்த்தர் இருந்தாரா? மோசை எத்தனை வயசு? 127 வயசு. அவன் 127 வயசு ஆகும் பொழுதும் அவனுடைய கண் நினைச்சல இருளடையவில்லை, அவன் பலன் நினைச்சல குறைந்து போகவில்லை. பரிபூர்ண வயசு, பரிபூர்ண உடல், நல்ல பலனோடு இருந்து தான் அவன் மரித்தான். 127 வயசு. அதே போல் கர்த்தர் நமக்கு நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆயுசு நாட்களை பலப்படுத்துவார். நம்முடைய நாட்களை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி தருவார். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்முடைய அடுத்த சந்ததி பார்த்து பரிபூரணமாய் கர்த்தர் நம்ம செய்வார், வாழ வைப்பார். அதனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நிறையா. இன்றைக்கு வசந்த ஒரு தலை பார்த்துருவோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவர்கள். தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிக்கும் பொழுது அவர் இந்த மாதத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறார். இந்த மாதத்தில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த மாதம் முழுதுமாய் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் தருகிற முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். 2வது, வியாதியே நம்ம உடம்புல இருக்க பரிபூர்ணமான பலனை கொடுக்கிறார். 3வது, நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். 4வது, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். இன்னும் 2024 9வது மாதம் முடியுது. 10, 11, 12 2025 கர்த்தர் பார்க்க கிருபை செய்வார். 26 கர்த்தர் பார்க்க கிருபை செய்வார். பரிபூர்ணமான பலனையும் சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். மற்ற மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி இல்லை, மற்ற மனிதர்களை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த வசனங்களை நீங்கள் சொல்லி ஜோமனுங்க. ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நான் உம்மை சேவிக்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் உம்மை விசுவாசம் பிடிச்சி வச்சுக்கிறேன், இந்த வசனத்தின் நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் இத்தனை நன்மைகளும் என் குடும்பத்துக்கு வேணும், இத்தனை நன்மைகளும் இத்தனை ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு வேணும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி 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 ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், இந்த 4 ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தில் நிற்கும். உங்கள் குடும்பத்தில் நிற்கும். அவர் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிற்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜோமுனுமா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. ஏசப்பா, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது
உம்மை நாங்கள் சேவிக்கும் பொழுது, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு எத்தனை நன்மைகளை தருகிறப்பா, எத்தனை நன்மைகளை தருகிறப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய், எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறதற்காய், அப்பா நீர் கொடுக்குற எல்லா விதமான ஆகாரங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல குழந்தை பாக்கியங்களுக்கு அதை கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி. பரிபூரண வயது உள்ள வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா. என்னுடைய ஆயுசு நாட்களை அப்பா நாங்கள் வாழ்கிற வாழ்நாட்களை கர்த்தர் நீர் அதிகரித்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா நீர் இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் தங்கட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை பிடித்துக்கொள்ள, உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மையே நாங்கள் சேவிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுப்பீராக. எல்லா காரியங்களும் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை பழுகி பெருக பண்ணுவார், இன்னும் உங்களை நன்மையினால் நிரப்புவார். உங்களை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னும் போதுமான தெய்வமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். வருகிற நாட்களில் இன்னும் செய்தி மூலமாக பார்ப்போம். கர்த்தர் பெரியங்களை செய்வாராக. ஆமென்.